இந்த காலவேளையில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து படிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்திருக்கீங்களா? மத்தேயு சுவிசேஷத்தில் 24வது பக்கம், அது 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இங்கே ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். கானானிய ஸ்திரீ ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வந்து அவள் ஜெபிக்கிறாள். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை நீ குணமாக்க வேண்டும் என்று, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டாள் அவரை. அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளேன்னு. இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டே இருக்கிறார். அவரோடு கூட சீஷர்களும் நடக்கிறார்கள் ஊழியத்திற்காக. கானானிய ஸ்திரீ பின்னாடியே சத்தமிட்டு கொண்டே வருகிறாள், இயேசுவே, என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் பிசாசினாலேன்னு. ஆங்கில வேதாகமத்தில் வந்து கூப்பிடுகிறாள் அப்படின்னு சொல்லாமல் அழுது கொண்டு வருகிறாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அழுது கொண்டே வருகிறாள்னு. ஆண்டவரே இயேசுவே, எனக்காக இறங்கும், என் பிள்ளைக்கு இறங்கும் என்று திரும்ப அப்படின்னு ஒரு முறை அல்ல, போயிட்டே இருக்கிறாரு. இவ கூப்பிட்டுட்டே போறா. இப்போ மறுபடியும் அழுதுட்டே போறா, என் மகளுக்காக இறங்கும் என்று. ஆனால் அவர் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் நடந்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, இந்த சீஷர்கள் அதை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு சொல்றாங்க, அனுப்பிவிடும் இவளை அப்படின்னு. அதாவது இவள் வேண்டுதலை நீர் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, இவளை எப்படி ஆகிலும் என்ன செய்யும்? அனுப்பிவிடும். சீஷர்களுக்கு என்ன மனசில் அப்படின்னா, இயேசுவை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது? தொந்தரவு பண்ணிடக்கூடாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கும் பெரிய தலைவர்கள் வந்தாங்கன்னா சுற்றி ஒரு சஃபாரி எல்லாம் போட்டு ஒரு 4-5 பேர் நிற்பாங்க பாருங்கள். அவங்களுக்கு முன்னாடியும் போவாங்க, பின்னாடியும் வருவாங்க. யாராவது பக்கத்தில் வந்தால் பிடிச்சி தள்ளி கூட விட்டுருவாங்க. ஏன்னா யாரும் இந்த குறிப்பிட்ட அந்த அதிகாரியை அல்லது அந்த தலைவரை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது? தொற்றுறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த சுற்றி இருக்கிறவங்க வேலையே என்ன வேலைன்னா, இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த சீஷர்கள் பூரா கருப்பு போன படம் மாதிரியே தெரிஞ்சிருக்காங்க. சுற்றி நின்று இயேசுவை யாரும் தொற்றக்கூடாது. அதனால தான் இந்த குழந்தைகளை கொண்டு வரும்பொழுதும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தடை பண்ணாங்க. அப்புறம் பத்திமை கத்தின போதும் சும்மா ஏறி சத்தம் போடாது, அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னாங்க. இப்படி யார் பக்கத்தில் வந்தாலும், அப்புறம் இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க, இவங்களை சீக்கிரமாக என்ன செய்யுங்க, ரொம்ப வனாந்தரமான இடமா இருக்குது, இவங்க பசியாக இருக்காங்க, அதனால் இவங்களை சீக்கிரம் அனுப்பி விடுங்க. இந்த அனுப்புறதுலேயே குறியாக இருப்பாங்க. அல்லேலூயா. சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அனுப்பிட்டு வந்தால் தான் நம்ம தூங்க முடியும். இவர் தூங்காத வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? தூங்க முடியாது. அதனால இவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா, யாராவது இயேசுநாதர்கிட்ட வந்தாவே இவங்களுக்கு என்ன செய்யறதில்ல? பிடிக்கிறதில்ல. ஏன்னா எல்லாரும் வந்தாங்கன்னா இவர் பேசுவார், அவங்க பேசுவாங்க, நேரம் ஆகிட்டே இருக்கும். 10 மணி நைட் ஆனாலும் யார்கிட்டயே பேசிக்கிட்டே இருக்காரு. அதனால நமக்கு பொழப்பு கெட்டு போகுது, நம்ம தூங்க முடியல, ஓய்வெடுக்க முடியல. அதனால இவர்கிட்ட வர்ற ஆட்களை பூரா தடுக்கிறதுல இந்த சீஷர்கள் குறியாக இருந்திருக்காங்க. நீங்கள் கேட்பீங்களோ கேட்க மாட்டீங்களோ, இவ ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களோ, ஒட்டுமொத்தமாக இவளை முதல்ல என்ன செய்யுங்க? அனுப்பிவிடுங்க. பின்னாடியே இவள் கூப்பிட்டு கொண்டு அழுது கொண்டு வருகிறாளே என்று சீஷர்கள் இயேசுவினிடத்திலே சொன்னார்கள். ஜெபத்தை கேட்பதை பற்றியும் இவளுக்கு கவலை இல்லை, ஜெபத்தை கேட்காததை பற்றியும் இவளுக்கு கவலை இல்லை. இவர்களுக்கு என்னவென்றால், இயேசுவை யாரும் தொந்தரவு செய்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள். கேட்கப்படுகிற ஜெபங்கள், கேட்கப்படாத ஜெபங்கள். சீஷர்களுக்கோ அனுப்பிவிடுவது மட்டும்தான் நோக்கமே ஒழிய, அவளுக்கு அற்புதம் செய்தாலும் சரி அற்புதம் செய்யாவிட்டாலும் இவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அற்புதம் செய்தாலும் செய்யட்டும், செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இவளை எப்படியாக அனுப்பிவிட்டால் நமக்கு நிம்மதி என்று தான் நினைத்தார்கள். சில ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, சில ஜெபங்கள் கேட்கப்படுகிறது இல்லை. இந்த ஸ்திரீனிடத்தில் ஆண்டவர் வந்து பின்னாடி நம்ம படிக்கும்போது அவளுக்கு அற்புதம் செய்தார். அப்புறம் மேஜையிலிருந்து விழும் துணிக்கையினாலே அவள் குணமடைந்தால் பரவாயில்ல நினைக்கிறார். ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு சுகம் கொடுத்து உன் விசுவாசம் பெரிது என்று சொன்னார்.
அவளை பாராட்டினார். அவளை ஒருபோதும் ஆண்டவர் அற்பமாக எண்ணவில்லை. அவளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்பினார். இன்னைக்கு இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், கேட்கப்படாத ஜபங்கள். அதுதான் இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு. சொல்லுங்க, கேட்கப்படாத ஜபங்கள் இருக்கு. நம்முடைய வாழ்வில் கேட்கப்படுகிற ஜபங்கள் இருக்கு, கேட்கப்படாத ஜபங்கள் இருக்கு. ஸ்தோத்திரம். நான் கடந்த காலங்களில் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது சில வசனங்களை நான் வாசிக்கிற போது எனக்கு ஆவியானவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை தான் நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஆண்டவர் ஜபங்கள் கேட்கிறவர் தான். ஆனால் நம்முடைய வாழ்வில் கேட்கப்படாத ஜபங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உங்களை தனிப்பட்ட முறையில் கேட்டாலும் நீங்கள் சொல்ல முடியும், ஆண்டவர் கடந்த காலங்களில் ஜபம் கேட்ட பகுதி இருக்கு, ஆனால் கேட்கப்படாத ஜபங்கள் இருக்கிறதா? சிலர் சொல்ல முடியும், நான் எத்தனையோ வருஷமா இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் கண்ணீர் விட்ட நாள் உண்டு, அதற்காக போராடி இருக்கிறேன், எல்லாத்தையும் எனக்கு செய்கிறவர் ஏன் இதை எனக்கு செய்யவில்லை? நான் பல ஆண்டுகளாக தேவ சமூகத்தில் நான் கண்ணீர் வடிக்கிறேன், ஜெபிக்கிறேனே, உபவாசம் கூட இருந்திருக்கிறேன், போதகத்தில் கூட சொல்லி ஜெபித்திருக்கிறேன், நான் தனியாக ஜெபித்திருக்கிறேன், குடும்பமாக ஜெபித்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம், ஆனால் இந்த குறிப்பிட்ட ஜபம் எனக்கு இதுவரை கேட்கவில்லை, இதுவரை பதில் கிடைக்கவில்லை என்று எண்ணுகிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த செய்தி பிரயோஜனமானதாக இருக்கும். ஆண்டவரே, ஏன் என் ஜபம் கேட்கப்படவில்லை என்று நீங்கள் எப்போதாவது கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கிறீர்களா? இதெல்லாம் எனக்கு செஞ்சீங்களாப்பா, இங்கெல்லாம் எனக்கு உதவி செய்தீர்களே, என் கண்ணீரெல்லாம் தொடச்சிங்களே, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏன் எனக்கு நீங்கள் கேட்கவில்லை என்று நாம் ஒருவேளை கேட்போம். ஆனால் அதற்கான பதிலை பைபிளில் நாம் படிக்க முடியும். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் ஜபம் பண்ணி அவர் நன்மை செய்தவைகள் அதிகம். நாம் ஜெபிக்காமலும் ஆண்டவர் செய்த நன்மைகள் அதிகம். நாம் ஜெபித்தும் ஒரு பதிலும் கிடைக்காதவைகளும் 1-2 இருக்கத்தான் செய்யும். எப்படி? 1, ஜெபம் பண்ணி நன்மை பெற்றுக்கொண்டது அதிகம். ஜபம் பண்ணாமலே சில நேரத்தில் நல்ல வேளை கர்த்தர் செய்தார்னு ஜபம் பண்ணாமலே அவரே நமக்கு செய்தவைகளும் அதிகம். சில நேரத்தில் கண்ணீர் விட்டும் கதறியும் பதிலே இல்லாத ஆண்டவர் அமைதியாக இருந்தார்னு இருக்குல்ல, அந்த கானானிய ஸ்திரிக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரம் சொல்லவில்லை என்ற மாதிரி நம்முடைய வாழ்வில் நாம் கதறின போதும் கூட ஒரு வார்த்தையும் சொல்லாத நிலையும் நம்முடைய வாழ்வில் இருந்திருக்கக்கூடும் என்ற வகையில் தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் அப்படி தேவன் இருக்கிறார்? எதற்காக ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார்? அவர் நம்முடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கவில்லையா என்ற கேள்வி நமக்கு வரும் அல்லவா? 3 விதங்களில் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். 1, நாம் ஜெபித்த போது உடனடியாக ஆம் என்று அது நடக்கிறது, சாட்சியும் சொல்லுகிறோம். சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு இல்லை என்றும் பதில் அளித்து விடுகிறார். 3, சில நேரங்களில் பொறுத்திரு என்றும் சொல்லுகிறார், இல்லை என்றால் ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கிறார். இவைகளெல்லாம் நம்முடைய ஜெபத்தில் என்ன செய்யுதுன்னா நடக்கு. அவைகளை நாம் அனுபவங்களாக பார்க்கிறோம். ஆண்டவர் ஜெபத்திற்கு பல்வேறு விதங்களில் நமக்கு பதில் அளிக்கிறார். அவர் ஆம் என்று சொல்வதும் பதில்தான், அவர் இல்லை என்று சொல்வதும் ஜெபத்திற்கான பதில்தான், பொறுத்திரு என்று சொல்வதும் ஜெபத்திற்கான பதில்தான், அதாவது காத்திரு என்று சொல்வதும் அதற்கான பதில்தான். இல்லை, ஒன்றுமே பேசாமல் அவர் மௌனமாக இருப்பதும் கூட ஒரு வகையான பதில்தான். அவர் மௌனமாக இருக்கிறார் என்று எண்ணிவிடாதீர்கள், அது கூட நம்முடைய வாழ்வில் சில பதில்கள் தான். அது அந்த பதில்களை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அன்பானவர்களே, இந்த காலவேளையில் நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் கேட்கப்படாத ஜபங்களை பற்றி சில 5 வகையான மனிதர்களை, 5 விதமான மக்களை குறித்து பைபிளில் படிக்க விரும்புகிறோம். நான் கேட்கப்படாத ஜபங்களை பற்றி உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உண்மையாய் தேவனை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பதில் கிடைத்த ஜபங்களை விட பதில் கிடைக்காத ஜபங்கள் வலிமையானவைகள் என்பதை நீங்கள் மனதிலே ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். நீங்கள் மீண்டும் சொல்லுகிறேன், உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு பதில் கிடைத்த ஜபங்களை விட பதில் கிடைக்காத ஜபங்கள் பலமுள்ளவைகள் அப்படின்றத மறந்துடக்கூடாது. நம்முடைய பார்வையில் பதில் கிடைத்த ஜபங்கள் தான் வலிமையானவைகள் நம்முடைய பார்வையில்.
ஜபத்துக்கு பதில் கிடைத்து விட்டால் நாம் சொல்லுவோம், நல்ல வேளை கர்த்தர் என் ஜபத்தை கேட்டார், கர்த்தர் ரொம்ப நல்லவர், என் ஜபம் அந்த அளவுக்கு அவருக்கு பிரியமாக இருந்திருக்கிறது, என் ஜபம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்கு, என் ஜபத்தை கர்த்தர் கேட்டார் என்று நாம் சொல்லுவோம். ஜெபித்து கிடைத்தவைகள், ஜெபித்து கிடைக்காதவைகள். அப்போ கேட்கப்பட்ட ஜபம், கேட்கப்படாத ஜபம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கு எது பெருசா தெரியுதுன்னா, என் ஜபத்துக்கு பதில் கிடைச்சது இல்லை, அதுதான் பெருசா தெரியுது. நான் சொல்றது புரியுதுன்றவங்க மட்டும் ஒரு அலையிலே சொல்றீங்களா? கொஞ்சம் பேருக்கு புரியலை போல தெரியுது இல்லை? கண்ணுக்கு முன்னாடி ரெண்டையும் வையுங்கள். நான் ஜெபித்து எனக்கு கிடைத்தது ஒரு பக்கம், நான் ஜெபித்து பதிலே கிடைக்காத ஒரு பக்கம். இந்த ரெண்டுல எந்த ஜபம் வலிமையானது? எந்த ஜபம் வலிமையானது? நீங்க உண்மையா சொல்லுங்க. நான் இப்ப பிரசங்கத்துக்காக நீங்க சொல்ல வேண்டாம். உண்மையா நீங்க எதை சொல்வீங்க? கிடைச்சதான் சொல்லுவோம். நானும் தான். நமக்கு அதான் தெரியும். ஏன்னா இந்த கிடைக்காத ஜபம் பெருசா தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வேதனையும் கண்ணீரும் வரும். இந்த ஜபம் எனக்கு கேட்கப்படலை, இந்த ஜபம் அப்போ என்ன காரணம்? நான் சரியா ஜெபிக்கலையா, அல்லது தேவனுக்கு சித்தம் இல்லையா, அல்லது இன்னும் நான் ஜெபிக்கணுமா, என்ன எதனால ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரா, ஏன் எனக்கு ஆண்டவர் தரலன்னு இந்த கேட்கப்படாத ஜபத்துக்கு நிறைய வார்த்தைகளை நம்ம வச்சிருப்போம், கேள்விகள் நிறைய இருக்கும். ஆனால் அந்த ஜெபமணி கிடைச்சிட்டு நன்மை நடந்துட்டுனா அந்த கேட்கப்பட்ட ஜபம் இருக்குல்ல, அதை தான் நம்ம பெருசாக நினைப்போம். அதை 4 பேருக்கு சொல்லுவோம், நாமளும் சந்தோஷப்படுவோம். ஆண்டவர் என் மேலே கிருபையாக இருந்தார் பாருங்கன்னு அடித்து சொல்லுவோம், வலிமையான ஜபமாக நினைப்போம். ஆனால் நான் உங்களுக்கு பைபிளில் இருந்து சொல்ல விரும்புகிறேன், பல வசனங்களை ஆதாரமாக வச்சு நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்விலே நீங்கள் கர்த்தரை நம்புறவங்களா இருந்தா, ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, உங்க வாழ்க்கையில கேட்கப்படாத ஜபங்கள் கேட்கப்பட்ட ஜபங்களை விட மிகவும் வலிமையானதுன்றதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் என்பதை மட்டும் சொல்றேன். நான் சொல்லும் போது அது உங்களுக்கு புரியும், இன்னும் ஆழமாக புரியும். பைபிள்ல நான் படிக்கும் போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்ல விரும்புகிறது, கேட்கப்பட்ட ஜபங்கள் இருக்குல்ல, ஒரு பக்கம் கேட்கப்பட்ட ஜபங்கள் ஏன் கேட்கப்பட்டது என்று ஒரு காரணம் இருக்கும். கேட்கப்படுகிற ஜபங்களுக்கு என்ன காரணம் இருக்கோ அதே மாதிரி கேட்கப்படாத ஜபங்களுக்கும் காரணங்கள் என்ன செய்து இருக்கு. கேட்கப்படுகிற ஜபங்களுக்கான காரணம் என்ன? நான் வேதம் சொல்லுகிறது, நல்ல ஜபம் கேட்கப்படணும்னா பரிசுத்தமாக ஜெபிக்கணும், ஒரு மனமாக ஜெபிக்கணும், விசுவாசமாக ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், இன்னும் அழுது ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும், விடாப்பிடியாக ஜெபிக்கணும், காத்திருந்து ஜெபிக்கணும், உருக்கமாக ஜெபிக்கணும். அப்படி நிறைய சொல்லிட்டே இருப்போம்ல. கேட்கப்படுகிற ஜபங்களுக்கு இவைகளெல்லாம் காரணமாக இருக்குமானால் கேட்கப்படாத ஜபங்களுக்கும் சில காரணங்கள் இருக்கத்தானே வேண்டும். கட்டாயம் காரணம் இருக்கும். கேட்கப்படாத ஜபங்களுக்கு காரணம் இருக்கும். எனவே இந்த காரணங்களை புரிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யட்டும். என் ஜபம் கேட்கப்படாததற்கு இன்னொருத்தர் ஜபம் கேட்கப்படாத போது இருந்த காரணம் எனக்கு இருக்காது. அவருக்கு ஜபம் கேட்கப்படாததற்கு வேறு காரணம், என் ஜபம் கேட்கப்படாததற்கு வேறு காரணம் இருக்கலாம். ஆனால் காரணம் கட்டாயம் இருக்கும். நீங்கள் சோர்ந்து போகாதிருக்கும்படி கேட்கிறேன். ஏன் கர்த்தர் என் ஜபத்தை இன்னும் கேட்கவில்லை என்று நீங்கள் கலங்கி போயிருந்தால், நீங்கள் தயவு செய்து சொல்றேன், சோர்ந்து போகாதிருங்கள். கேட்கப்படாத ஜபங்களிலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஜபத்தை கர்த்தர் கேட்கவில்லை, உங்கள் ஜபத்திற்கு தேவன் பதிலளிக்கவில்லை என்பதனாலேயே கர்த்தர் உங்களை வெறுத்து விட்டார் என்றும் உங்களை நேசிக்கவில்லை என்றும் நீங்கள் முடிவு செய்து விடாதிருங்கள். ஆண்டவர் பல நேரங்களில் தான் நேசிக்கிற பிள்ளைகளின் ஜபத்தை கூட கர்த்தர் கேட்காமல் இருக்கிறார். காரணம், அவர்கள் வாழ்வில் ஏதோ ஒரு நன்மை செய்வதற்காக அல்லது அதைவிட மேலானதை செய்வதற்காக ஆண்டவர் சில நேரங்களிலே அமைதியாக இருக்கிறார். ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரம் சொல்லாமலும் இருக்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரு மனுஷனோடு பேசும் போதும் நேசிக்கிறார், சில நேரங்களில் அமைதியா இருக்கும் போதும் அவர்களை நேசிக்கிறார். அவர் பேசுவதும் அவர் பேசாமல் இருப்பதும் நம்மை நேசிப்பதனுடைய வெவ்வேறு அங்கங்கள் என்று எண்ணீர் விடாதிருங்கள். ஆண்டவர் பேசும்போதும் நேசிக்கிறது போல பேசாமல் இருக்கும் போதும் நேசிப்பார். ஆண்டவருடைய அன்பு அதன் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வதல்ல. இந்த காலவேளையில் தாவீதின் கேட்கப்படாத ஜபங்கள் என்று முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது வாழ்க்கையில் ஒரு ஜபம் கேட்கப்படலை. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை படிக்கும்போது அங்கே தாவீதினுடைய கேட்கப்படாத ஜபம் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் ஸ்தோத்திரம்
தாவீது 2 சாமுவேல் 7:1-2. அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவிலே வாசமாயிருக்கிறதே என்றான். தாவீதின் ஜெபம் என்ன? ஆண்டவரே, என்னையே இளைப்பாற பண்ணிட்டீங்க, நான் ஆடுகளின் பின்னே போயிட்டு இருந்தேன், என்ன ராஜாவாக்கிட்டீங்க. பல போராட்டம் தான், ஆனால் எல்லா போராட்டத்தையும் நீக்கி சவுல் குடும்பத்திலிருந்து என்னை காப்பாற்றி எனக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்து என்னை நீங்கள் இளைப்பாற பண்ணிட்டீங்க. ஆனால் உமக்கு ஒரு ஆலயம் தேவை ஆண்டவரே, உமக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டுமே. நான் கேதுரு மரங்களுக்கு செய்யப்பட்ட அரண்மனையில் வாசமாக இருக்கும்போது உம்முடைய பெட்டி, தேவனுடைய பெட்டி திரைச்சிலை நடுவில் இருக்கிறது ஆண்டவரே, உமக்கு ஒரு ஆலயம் கட்டணுமேனு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நீ அந்த ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் கற்ப பிறப்பாகி உன்னுடைய குமாரன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நான் அவங்ககிட்ட ஆலயம் கட்டணும்னு கேட்டேன்னா, நான் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணினேயே, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஆலயம் கட்ட வேண்டுமென்னு நினைத்தேனா என்று ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார். தாவீதினுடைய ஜெபம் நல்ல ஜெபம் தானா? தாவீதின் ஜெபம் நல்ல ஜெபம் தானா? ஆண்டவரே பின்னாடி சொல்றாரு, இது நல்ல காரியம்தான், ஆனாலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லுது. பாருங்க, தாவீது ஆண்டவர் மேல வச்ச அன்பு ரொம்ப அதிகம். அவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறான். அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு அவ்வளவு வாஞ்ச. அவனுடைய பிரயாசத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். 1,00,000 சில்லற சேக்கல் தங்கம் சேர்த்திருக்கிறான். அதே போல வெள்ளி பல 1000 லட்சங்கள் சேர்த்திருக்கிறான். வெண்கலத்தை சொல்லும்போது எடை போட முடியாத அளவுக்கு சேர்த்தானா. அதை நிறுத்து பார்க்க முடியாத அளவு குமிஞ்சு கிடக்கான். நிறுத்து கூட பார்க்க முடியாத அளவு குமிஞ்சு இருக்கு வெண்கலமா. அப்புறம் நிறைய அதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் சபதரித்தான்னு பைபிளில் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறான். கொஞ்சம் தான் தேவை. பெரும்பகுதியை தாவீது ஆலயம் கட்ட சேர்த்துட்டான். பெர்மிஷனுக்காக அப்ளிகேஷன் கொடுத்தா அப்ரூவ்டு கிடைக்க மாட்டேங்குது. ஆண்டவர் நீ கட்ட வேண்டாம்ப்பான்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் அவனுக்கு ஒரு வாஞ்சை எவ்வளவு பாருங்க. இந்த தாகம் யாருக்கும் வராதது, இந்த விருப்பம் யாருக்கும் வரல. முதல் ராஜா சவுலுக்கு இந்த எண்ணம் வந்ததே இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகளுக்கு, சாமுவேலுக்கு கூட ஒரு ஆலயம் கட்டணும்னு ஒரு மனசுல தோணலை. ஆனா தாவீது மனசுல ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்குல்ல. அந்த எண்ணம் எவ்வளவு பெருசு அன்பானவர்களே. வாஞ்சை அதிகம் தானே. ஆண்டவரும் நல்ல காரியம் என்று தானே அதை சொல்லுகிறார். ஆனாலும் தாவீதின் ஜெபம் கேட்கப்படவில்லையே. தாவீது நினைச்சிருப்பான், ஆண்டவரே, நான் உங்களுக்காக தானே கேட்கிறேன், எனக்காக கேட்கவில்லையே. நான் கேட்காமலே எனக்கு எல்லாம் கொடுத்தீரே. நான் உமக்காக ஒரு காரியம் கேட்கிறேனே, உமக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று, ஏன் எனக்கு அதை கிடைக்கவில்லை என்று மனசுக்குள்ள ஒருவேளை தாவீது நினைச்சிருக்க கூடும். ஆனால் ஆண்டவர் முடியாது என்று சொல்லிவிட்டார். அவனுடைய குமாரன் மூலமாக அதை பின்னாட்களே செய்தார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், அதற்கான காரணத்தை சாலமோன் சொல்லுகிறான். 1 ராஜாக்கள் 5:3 சுற்றிலும் அவருக்கு யுத்தம் அதிகமாக இருந்தபடியால் அவர் ஆலயம் கட்டுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறான். அந்த வசனத்தில் நல்லா கவனிச்சிங்கன்னா அவன் சொல்றான், அவர் யுத்தமே செய்துகிட்டு இருந்ததுனால நேரம் கிடைக்கலன்ற மாதிரி அவன் சொல்லுகிறான். ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 17, 18 போன்ற வசனங்கள்ல தேவன் சொல்றாரு, ஆலயத்தை நம்முடைய குமாரன் கட்டுவான்னு சொல்றாரு. 1 நாளாகமம் 22, 7 முதல் 10 வரை படித்தால், நீ மிகுதியான இரத்தத்தை சிந்தி இருக்கிறாய், உன் கைகள் மிகுதியான இரத்தம் சிந்தி இருக்கிறது, உன் கைகளால் இந்த ஆலயம் கட்டப்படக்கூடாது என்பதில் ஆண்டவர் அதில் உறுதியாக இருந்தார். ஒட்டுமொத்தமாக சொன்னா ஆலயம் பரிசுத்தமானது. அதை கட்டுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் பரிசுத்தமான கைகளோடு அதை என்ன செய்யணும், கட்ட வேண்டும் என்பதில் தேவன் ரொம்ப முக்கியப்படுத்துதலாக இருந்தார். இந்த தாவீது நிறைய யுத்தங்களை செய்திருக்கிறான் இல்லை, ஏராளமான யுத்தத்தில் இவன் ஸ்தோத்திரம் ஜெயிக்க வேண்டுமானால் சத்துருக்களை கொன்று குவிக்க வேண்டியது இருந்தது. எனவே இவனால் இரத்தம் சிந்தினவர்கள் அதிகம்.
யுத்தத்தில். எனவே ரத்தம் சிந்தின கைகளோடு அந்த ஆலயத்தை கட்டக்கூடாது. ஆலயம் தேவனுக்கு பரிசுத்தமானது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய குமாரன் காலத்தில் சமாதான காலம் இருக்கும், அந்நாட்களிலே உன்னுடைய குமாரன் கைகளால் அதை கட்டுவான் என்று ஆண்டவர் சொன்னார். நான் ஒன்றை கேட்கிறேன், இந்த ஜபம் கேட்கப்பட்ட சாலமோன் இருக்கிறானே, அவன் ஜெபிக்க கூட இல்லைல்ல. சாலமோன் ஜெபிக்கவே இல்லை, ஆனால் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் அவன் யோசிக்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை. தாவீது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இவனால் கட்ட முடியலன்னு உடனே ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கார் சாலமோனை. அதனால அவனுக்கு கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்ததுனால, தாவீது சொன்னதுனால தான் ஆலயத்தை கட்டினாரு சாலமோனு. இதில் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல ஜபமே பண்ணாத ஒருவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஜெபித்தவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த தாவீது சாலமோனை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா, இவர்களில் யாரை ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, நீங்களே சொல்லுங்க, யாரை நேசிக்கிறார் ஆண்டவர்? தாவீதை தான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார்ல. அவனை தேவன் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். கைகளில் சுத்தமில்லை, ரத்தம் சிந்தின கைகளால் ஆலயம் கட்டக்கூடாது என்று தன் குமாரனாகிய தாவீதின் சத்தத்தை ஆண்டவர் கேட்காமல் ஜெபத்தை அவர் நிறுத்தினாரே, பதில் கொடுக்காமல் இருந்தாரே, அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னாரே, அந்த தாவீதைத்தான் கர்த்தர் அதிகமாக நேசித்தார். ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய வாழ்விலே ஜெபத்தை கேட்டதனால் மட்டும் அவனை கர்த்தர் நேசித்து விடவில்லை. சகோதரா சகோதரி, உங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று கலங்கினீர்களானால் கர்த்தர் சொல்றார், உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், அதனால தான் உனக்கு நான் அதை தரலன்னு சொல்வார் ஆண்டவர். அன்பானவர்களே, நீங்கள் நேசித்ததுனால தானே தரணும்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, நேசித்ததுனால தான் தரல. சைலண்ட் ஆகிட்டீல, நான் தப்பாக பிரசங்கம் பண்ணுறேன்னா? தான் நேசிக்கிறவர்களுக்கு கொடுப்பதும் உண்டு, தான் நேசிக்கிறவர்களுக்கு கொடுக்காததும் உண்டு. ஒரு நேசிக்கிற ஒருவர் தான் நேசிக்கிறவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை தான் கொடுப்பார்கள், எதை கொடுக்க கூடாதோ அதை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் தான் நேசிக்கிறவர்கள். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அநேக நேரங்கள் வீடுகளில் பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டியை அதிகமாக பிடிக்குமா, அப்பா அம்மாவை பிடிக்குமா? சிறு பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டி தான் பிடிக்கும் என்று சொல்கிறவர்கள் கை வைத்து, இல்லை அப்பா அம்மா தான் பிடிக்கின்றவங்க அப்பா அம்மாவை பிடிக்காது. கிறிஸ்டி கை தூக்குறா, அப்பா அம்மாவை தான் பிடிக்கும்னு உண்மை என்னன்னு தெரியல. வீட்டில் போய் கேட்டால் தெரியும். பீலா, அவளுக்கு அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்குமா, பாட்டி தாத்தாவை பிடிக்குமா? பார்த்தீங்களா? அல்லேலூயா. சாட்சி இங்கே இருக்கு. ஏன் தாத்தா பாட்டி, அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டி ரொம்ப பிடிக்கும்? என்ன எதனால பிடிக்குது தாத்தா பாட்டிய? அங்கே தான் ஓடுதுங்க, தாத்தா பாட்டிக்கிட்ட தான் ஓடுதுங்க. ஏன் தெரியுமா? ஐஸ்கிரீம் கேட்டால் அப்பா சளிக்கு பிடிக்கும்ன்றாரு, அம்மா சொல்லுது இருமவில் இருந்து. தாத்தா பாட்டிகிட்ட போனால் நோவே கிடையாது, என்ன கேட்டாலும் கிடைக்கும். தாத்தா பாட்டி வாங்கி கொடுத்துருவாங்க. சேட்டை பண்ணால் அப்பா அம்மா வெளுக்கிறாங்க. தாத்தா பாட்டி ஒரு நாள் கூட அடித்ததே கிடையாது. அதனால தான் தாத்தா பாட்டியை பிடிக்குது. அல்லேலூயா. அப்பா அம்மா அடித்தா கூட தாத்தா பாட்டி குறுக்க வந்து என்ன செய்கிறாங்க, ஏய் தொடாத அப்படின்னு குறுக்க நிற்கிறாங்க. பிள்ளைகளை அடிக்க விடாமல் தாத்தா பாட்டி தடுக்கிறாங்க. அதனால இப்போ ஹீரோ யாருன்னா தாத்தா பாட்டி தான் ஹீரோ. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் 2 பேரும் தான் பிள்ளையை நேசித்தாலும் கூட உண்மையாகவே பெற்றோர்கள் பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பதால் சிலவற்றை கொடுக்க மறுக்கிறார்கள். அல்லேலூயா. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சிலவற்றை கொடுக்க மறுப்பதன் நோக்கம் என்னன்னா, அந்த பிள்ளைகளுக்கு தீமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக சில நேரங்களில் பெற்றோர்கள் தடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளின் ஆரோக்கியத்தின் மேல் தகப்பன் தாய் கவனமாக இருக்கிறார்கள். பிள்ளைகள் அழக்கூடாது என்பதில் பாட்டி தாத்தா கவனமாக இருக்கிறார்கள். பிள்ளைகள் அழுதாலும் அவர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதில் பெற்றோர்கள் கவனமாக இருக்கிறார்கள். அதனால தான் பிள்ளைகளை கண்டிப்பதும் பிள்ளைகளுக்கு கேட்பதெல்லாம் கொடுக்காமல் இருப்பதும் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவை பிடிக்கிறது இல்லை. நமக்கு அப்பா அம்மாவா இருக்கிற ஆண்டவர் சில நேரத்தில் அப்படித்தான் செய்கிறாரு. நீங்கள் அவரை பிடிக்கலன்னு சொல்லிடாதீங்க, அவர் தான் நமக்கு பிடிக்கணும்.
சவுண்டு கம்மியாக தான் இருக்கு. அல்லேலூயா. எனக்கு இந்த கால வேளையில் தாவீதின் வாழ்வில் தான் கேட்ட விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதிலளிக்காவிட்டாலும் மனப்பூர்வமாக தாவீது அதை ஏற்றுக்கொண்டான். அவன் வேற ஒன்றுமே சொல்லலை அதுக்கு பதிலாக. ஏன் எனக்கு அப்படி செஞ்சீங்க, என் குமாரனை என்னையோட பெரிய ஆளாக்கும், நான் உமக்காக இவ்வளோதான் சேர்த்து வச்சிருக்கேன், என்னைய கூட கட்ட விட மாட்டேங்கிறீரு, என் மகனை வச்சு கட்ட வைக்கிறீரெல்லாம் அவன் கேட்கல. கர்த்தர் எதை செய்தாலும் சரியாக செய்வார்னு ஆண்டவருக்கே ஒப்பு கொடுத்து விட்டான். தாவீதுக்கு ஆண்டவர் ஜெபம் கேட்கிறவரா கேட்காதவரா என்றால் இதில் தான் கேட்கலையே ஒழிய இன்னும் நிறைய கேட்டிருக்காரு. தாவீதே சொல்லுகிறான் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால், எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதலை அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லுகிறான். இன்னும் சங்கீதங்களில் படிச்சுங்க நிறைய சொல்றார். நான் கூப்பிட்டேன், என் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார், ஜெபத்தை கேட்டார்னு பல வசனத்தில் சொல்றாரு. ஆண்டவர் தாவீதின் ஜெபங்களை நிறைய கேட்டிருக்கிறாரு. ஆனால் இங்க இடத்துல அவர் கேட்கவில்லை. அன்பானவர்களே, ஆனாலும் ஜெபத்திற்கு பதில் பெற்றவனை விட ஜெபத்திற்கு பதில் பெறாதவன் தேவனால் அதிகமாக நேசிக்கப்படுகிறான். ஆமென். ஜெபத்துக்கு கிடைக்கும் பதிலை விட தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் அன்புதான் அதை விட உயர்ந்தது. பதிலா அன்பான்னா அன்புதான் நமக்கு முக்கியமானது. ஜெபத்துக்கு பதில் வேணும் இல்லை, ஜெபத்துக்கு பதில் வேணும். ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு ஜெபம் வேணுமா பதில் வேணுமான்னு கேட்டால் நமக்கு ரெண்டும் தான் தேவைப்படுது. ஆனால் ரெண்டில் ஏதாவது ஒன்றுன்னு வரும்போது நான் எதை செலக்ட் பண்ணுறேன்னா அவருடைய அன்பை தான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா பதில் இல்லாட்டாலும் அன்பு இருந்தால் வேற பதிலை கொண்டாது வரும். எனக்கு வெறும் பதிலை மட்டும் எதிர்பார்த்தேன்னா அடுத்த பதில் எனக்கு கிடைக்காது. எனக்கு நிறைய பதில்களை தருகிற அவருடைய அன்பு எனக்கு தேவை. ஒரு பதில் வேணுமா அன்பு வேணுமான்னா இல்லை, எனக்கு அன்பு தான் வேணும். ஏன்னா அவர் நிறைய பதில் தருவார் அவர். அதனால அவருடைய அன்பு எனக்கு போதும் என்று தான் நான் கேட்கிறேன். தேவ அன்பை விட அவர் ஜெபத்துக்கு தரும் பதில் உயர்ந்தது அல்ல. அவர் எதை செய்தாலும் செய்யட்டும், அவர் அன்பு மட்டும் எனக்கு இல்லாமல் போகக்கூடாது என்று தாவீது சொல்றாரு. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்து விடாதிரும் என்று சொல்லுகிறார். அப்படிதானா? எதை வேணாலும் என்னை விட்டு எடுத்துருங்க, ஆனால் பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துடாதீங்க ஆண்டவரே என்று கேட்கிறார். அல்லேலூயா. என்னை உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் என்று ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, அந்த ஜெபத்தில் பாருங்க, அவன் ராஜாவா இருக்கிறான். சிங்காசனத்திலும் தள்ளினா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டான். அவர் சமூகத்தை விட்டு தள்ளினா சங்கடப்படுவான். ஏன்னா சிங்காசனத்தை விட அவர் சமூகம் மேன்மையானது. சிங்காசனத்தில் உட்கார்ற அந்த கெத்தை விட அவர் சமூகத்தில் உட்காருது ரொம்ப மேன்மையானது, ரொம்ப மேன்மையானது. அவன் சிங்காசனத்தை விட அவர் சமூகத்தை அதிகமாக நேசித்தான். அடுத்து சொல்றேன், மோசேயின் கேட்கப்படாத ஜெபம். அன்பானவர்களே, மோசேயின் ஜெபம் கேட்கப்படவில்லையா? எங்க அவன் ஜெபத்தை கர்த்தர் புறக்கணித்தார் அல்லது கேட்கவில்லை என்றால், அன்பானவர்களே, உபாகம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனமும் 28வது வசனத்தையும் படித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனமும் 28வது வசனமும், நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னிடத்தில் என்னோட பேச வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டு இது கேட்க ஒரு மாதிரி இருக்கா? இதை குறித்து என்கிட்ட இனிமே என்ன செய்யாத, பேசாத. அதாவது ஜெபத்தை நிறுத்துன்றார். இனி ஜெபம் பண்ணாத, இதை குறித்து ஜெபம் பண்ணாத. மோசேக்கு ஒரு ஆசை இருக்கும் தானே, இல்லை? நம்மளா இருந்தால் விடுவோமா? என்னென்ன ஏக்கத்தோடெல்லாம் மோசே வந்திருப்பார்ல. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி 40 வருஷம் அவங்கள வனாந்தரத்தை நடத்தி நிறைய அற்புத அடையாளங்களை செய்து அவங்களுக்கு தண்ணீரை கொடுத்து மன்னாவை கொடுத்து இவர் மூலமாக நடந்த அற்புதம் நிறைய இல்லை. பெரிய ஹீரோ மாதிரி இருந்தார் மோசே. அப்படி கோலை நீட்டினா செங்கடல் 2ஆ பிளக்குது. கண்மலைய பேசினாலும் தண்ணி வருது, அடித்தாலும் தண்ணி வருது. என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் செய்கிறார்.
மனசுக்குள்ள நாளைக்கு இன்னைக்கு சீக்கிரத்தில் நம்ம போய் இந்த பாலும் தேனும் ஓடுறத ஒரு கப்பு தேனாவது குடிச்சிடணும், ஒரு டம்ளராவது பால் குடிச்சிடணும், அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்துடணும். அப்படி ஏன்னா ஏற்கனவே 12 பேர் சொல்லிட்டாங்க வந்து அங்கே ராட்சசர் இருக்காங்க, அங்கே உண்மையாகவே பாலும் தேனும் ஓட தான் செய்யுது, செழிப்பாக தான் இருக்குன்னு அவங்க அங்கிருந்துலாம் கொண்டு வந்தாங்கல்ல கொஞ்சம் பழம், அதையாவது ஒரு சோலை சாப்பிட்ருக்கலாம். மோசே வந்து ஒரு கிரேப்ஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துருப்போம், ஆஹா என்ன டேஸ்ட்டு, நான் கானான்லேயும் பார்க்கல எகிப்துலையும் இது மாதிரி ஒரு பழம் சாப்பிட்டதில்லை, எப்படியும் போய் கொத்து கொத்தா சாப்பிடணும்னு மனசுக்குள்ள ரொம்ப ஆசை மோசேக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதை பற்றி இனி என்ன செய்யாத பேசாத, உனக்கு கானான் கிடையாது. மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். மோசேயின் ஜெபம் கேட்கப்படாதது அவருக்கு எவ்வளோ வேதனையை கொடுத்துருக்கோம். மோசே கஷ்டப்பட்டிருப்பார். ஆனால் மோசே அதை பற்றி என்ன செய்யலை, திரும்பி அவர்கிட்ட கேட்கவே இல்லை. ஆண்டவரே வேறொரு வாய்ப்பு ஏதாவது இருக்கா, நான் கானானில் போய் ஒரு 3 நாளாவது இருந்துட்டு அப்புறம் கூட போயிடுறேன், ஒரு 3 நாளாவது கொடுங்க, ஒரு நாளாவது கொடுங்க. ஆபிரகாம் ஜெபித்த மாதிரி கோபம் வராது இருப்பதாக நான் இன்னும் ஒரு முறை பேசிக்கொள்கிறேன். 50 நீதிமானாக இருந்தால் 45 அவர் எண்ணிக்கை குறைச்சிக்கிட்டு இருந்தாரா? இல்லை. அன்பானவர்களே, மோசேயின் வாழ்விலே தேவன் எதற்காக அப்படி செய்தார்? பதில் நமக்கு இருக்கிறது. அவர் கன்மலையை பார்த்து பேச சொல்லும்போது அவர் பேசாமல் கன்மலை 2 முறை ஓங்கி அடித்ததுனால தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார், கோபமடைந்து போனார். உங்களுக்கு தண்ணீர் வர பண்ணுவோமோ என்று ஓங்கி அடித்தார். கர்த்தர் அப்போதும் தண்ணீரை கொடுத்தார். மோசேயின் செயல் அவருக்கு கஷ்டமாக இருந்தது. அது நிமித்தமாக மோசேயை கர்த்தர் அனுப்பவில்லை. சில நேரங்களில் பரிசுத்த கைகளை தேவன் எதிர்பார்க்கலாம், சில நேரங்களில் பரிசுத்த இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கலாம். தேவன் சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எதிர்பார்க்கும் விஷயம் இல்லாத போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் இன்னும் மோசே தேவனுடைய பிள்ளை தானே ஒழிய, ஜெபம்தான் கேட்கப்படவில்லையே ஒழிய மோசேயை கர்த்தர் தூக்கி எறியவில்லை. ஜெபத்தை தான் தள்ளி வைத்தாரே ஒழிய மோசேயை கர்த்தர் தள்ளி வைக்கவில்லை. ஆண்டவரே சொல்றாரு, தீர்க்கதரிசிகளோடு பேசும் பொழுது சில நேரத்தில் ஆண்டவர் வந்து சொப்பனத்தின் மூலமாக தரிசனங்கள் மூலமாக தான் கர்த்தர் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் மோசையோடு அப்படி இல்லை. ஒரு சிநேகிதனை போல நான் அவனோடு என்ன செய்கிறேன், பேசுகிறேன்னு ஆண்டவர் சொன்னார். கானானுக்குள்ளே மோசையை கர்த்தர் அனுப்பாததுனால தேவன் மோசையை வெறுத்து விட்டாரான்னா இல்லை, இன்னும் கர்த்தர் மோசையை என்ன செய்கிறாருன்னா நேசிக்கிறார். நீங்கள் கவனித்து பார்த்தால் மோசேயின் ஜெபங்களை கர்த்தர் ஏற்கனவே கேட்டிருக்கிறாரா? எத்தனையோ மோசேயின் ஜெபங்களை கேட்ட ஆண்டவர் இந்த ஒரு ஜெபத்தை ஆண்டவர் அவனுக்கு கேட்கவில்லை. அன்பானவர்களே, இன்னொரு ஜெபமும் மோசே செய்கிறான். என்ன செய்கிறான் தெரியுமா? என்னாகவும் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மோசே இன்னொரு ஜெபம் செய்கிறான். அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கல. அது என்ன ஜெபம்னா, ஆண்டவரே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். பிரைஸ் தி லார்ட். என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். மோசே கூட இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை கடினமாய் நடத்தினார்கள், கீழ்ப்படியவில்லை, வணங்கா கழுத்துள்ளவர்கள். டெய்லி பிரச்சனைன்னு மோசேக்கிட்ட வர்றாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு நியாயம் விசாரித்தா சாப்பிட நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை, ஓய்வுக்கு நேரம் இல்லை. அவனால் தாங்க முடியாத நிலை. அப்போ தான் நான் ஒருவனாக இந்த மக்களை நான் சுமக்க முடியாது, நானா இவங்களை பெற்றேன்னு கேட்கான். நானா இவங்களை பெற்றெடுத்து அத்தனை பேரையும் இவங்கெல்லாம் என்னுடைய பிள்ளைகளா, என்னால் தாங்க முடியலை, என்னை கொன்று போடும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறான். எந்த அளவுக்கு மோசேயின் மனசில் வேதனை இருந்தால் இப்படி ஒரு ஜெபத்தை மோசே செய்வான் பாருங்க. அன்பானவர்களே, முதலில் மோசே செய்த அந்த ஜெபம் வந்து ஆசையால் செய்த ஜெபம், அது வாஞ்சையால் செய்த ஜெபம், கானானை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஆனால் இப்போ இந்த ஜெபம் வந்து என்ன ஜெபம்னா, ஆசைப்பட்டு கேட்கல, மன வேதனையில் கேட்கறது, கவலையில் கேட்கறது, தாங்க முடியாத சோகத்தில் கேட்கறது. ஆண்டவரே என்னை கொன்று போடும் ஆண்டவரே என்று மோசே கேட்கிறான். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்விலும் கூட மோசையை போல நம்ம ஜெபம் பண்ணியிருந்தா நம்ம ஜெபத்தை மாற்றணும். ஆண்டவர் இந்த மாதிரி ஜெபங்களை கர்த்தர் கேட்கல. ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டான்.
மோசையே ஜெபம் பண்ணார், நான் ஜெபம் பண்ணா என்னன்னு நினச்சிடாதீங்க. அவரே என்னை கொன்று போடுன்னு கேட்டிருக்காரு, நான் பெரிய கேட்டால் என்ன நினைக்காதீங்க. இது தவறான ஒரு ஜெபம். ஏனென்றால் அன்பானவர்களே, நாம் எப்போ சாகணுன்றது நம்ம கையில் இல்லை. அவருக்கு தெரியும் எப்போ நம்ம கதையை முடிக்கணும்னு. அவருக்கு ஒரு திட்டம் காலண்டர் போட்டு வச்சுருப்பார், அப்போ முடிப்பார் கட்டாயம். நாம் என்னைய முடியும்னு என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம். நீங்கள் ஒரு வேளை கேட்டிருந்தா ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா அன்பானவர்களே, நாம் சிலர்லாம் அவர்கிட்ட கேட்குறதே இல்லை, நானே சாக போகிறேனே சொல்லிடுறது. இதை மாதிரி இன்னொருத்தர் ஜெபம் பண்ணார். யாருன்னா எலியா. அவர் எப்படி ஜெபம் பண்ணார்? என் பிதாக்களை பார்க்கலாம் நான் அல்லவன் அல்ல, போதும் கர்த்தாவை என்னை எடுத்துக்கொள்ளும். அவன் என்னைய தூக்கிருங்கன்ட்டான், அவன் சொன்னான் கொன்று போடுங்கன்னா. ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி ஜெபந்தான், வார்த்தை தான் வேறு மாதிரி இருக்குது. கொன்று போடும், எடுத்துக்கொள்ளும். நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா? எடுத்துக்கோங்க ஆண்டவரே, இந்த பிள்ளைகளால் என்னால் தாங்க முடியல. சிலர் கல்யாணமாகாத பிள்ளைகளால் பிரச்சனை, சிலது கல்யாணமான பிள்ளைகளால் பிரச்சனை, சிலருக்கு கட்டினவரால் பிரச்சனை, சிலருக்கு பெற்றதால் பிரச்சனை, சிலருக்கு ஒவ்வொருத்தரும் பிரச்சனை, ஏதோ ஒன்றால் பிரச்சனை. கடைசியில் எங்கே தான் முடிவுக்கு வர்றாங்கன்னா, இனி இந்த உலகத்தில் வாழ முடியாது, செத்துட்டா பரவாயில்ல, எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. செத்தா முடியாது, செத்தா தான் மறுபடியும் தொடங்குது. நீங்கள் நினச்சிடாதீங்க சோழி முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்போ தான் பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் இதெல்லாம் தாங்கிக்கிட முடியும், ஆனால் செத்த பிறகு அதை நீங்கள் தாங்க முடியாது. தோத்திரம், எனக்கு நிறையா கருவிகளை பயன்படுத்துகிறாங்க சாகிறதுக்குன்னு பிளான் பண்ணுதுங்க. அப்படி சாகலாமா இப்படி சாகலாமான்னு. அன்பானவர்களை, தயவு செய்து சொல்கிறேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்னால் சுமக்க முடியலன்னு என்னை கொன்று போடுன்னு கேட்ட மோசே மாதிரி உங்கள் வீட்டு பிரச்சனையை, கணவருடைய பிரச்சனையை, பிள்ளைகளுடைய பிரச்சனையை, பொருளாதார நெருக்கடிகளை சுமக்க முடியலன்றதுக்காக கொன்று போடும் ஆண்டவரேன்னு கேட்காதீங்க, எடுத்துக்கொள்ளும்னு கேட்காதீங்க. சீக்கிரம் வாருமையான்னு வேணா கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சாக கேட்காதீங்க. அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தரலை. நாமவும் முடித்து கொள்ள வேண்டாம், அவராகவும் எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு ஜெபம் செய்யாதீங்க, அதை கர்த்தர் ஒருபோதும் கேட்கறதில்ல. எலியா அவன் திரும்ப திரும்ப கேட்டதுனால கர்த்தர் அவனை என்ன செய்தார்னா, அவன் சொன்ன மாதிரியே எடுத்துக்கொண்டார். நீங்கள் வாழ்வை முடித்து கொள்ள வேண்டியவர்கள் அல்ல, நீங்கள் வாழ வேண்டியவைகள். நீங்கள் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. சுமை தாங்க முடியாமல் ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டாம், அதை நீங்கள் விரும்பவும் வேண்டாம். சில நேரங்களில் சில விசுவாசிகள் கூட சாக நினைக்கிறாங்க, தற்கொலை பண்ண நினைக்கிறாங்க. அது ரொம்ப வேதனை, அது நரகத்துக்கு தான் போவோம். தற்கொலை பண்ணுகிற யாரும் பரலோகம் செல்ல இயலாது. வாழ வைக்கிற ஆண்டவருடைய திட்டத்தை நொறுக்கி தானாக ஒரு முடிவெடுத்து தேவ திட்டத்தை உடைக்கிற ஒரு மனிதனோ மனுஷியோ பரலோகம் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. தற்கொலை பண்ணி இறந்த விசுவாசியை அடக்கம் பண்ணும்போது அவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தார்னு சொல்லவே முடியாது. அவருடைய கல்லறையில் இவர் எந்த வசனமும் எழுதக்கூடாது. தற்கொலை பண்ணி சாகிறவன் கல்லறை வசனமே என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. ஏன்னா நம்பிக்கையற்றவனாக மரித்திருக்கிறான். கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொள்வார், அவர் வருவார், அவருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் மறுரூபம் அடைவேன் ஒரு நம்பிக்கை அவனுக்கு இல்லாமல் தன் வாழ்க்கை முடித்து கொண்ட ஒரு விசுவாசி அவன் வசனத்தை பயன்படுத்தவும் கூடாது. நம்பிக்கையற்று மரித்திருக்கிறான். தற்கொலை செய்து கொண்டவன் பரலோகம் செல்ல முடியாது. எக்காரணத்தை கொண்டும் தேவ பிள்ளைகள் அந்த முடிவுக்கு போகவே கூடாது. வாழணும், வாழ்ந்து வெற்றி பெறணும், வாழ்ந்து காட்டணும். ஆமென். கர்த்தர் கூட இருப்பார். ஆண்டவர் அவர் கிரியை செய்வார். கொன்று போடும் என்று கேட்ட மோசேக்கு ஆண்டவர் இதெல்லாம் சாக வேண்டாம்ப்பான்னு அதுக்கு ஒரு சொல்யூஷனை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு ஒரு வழி அவனுக்கு கொடுத்தார். 70 பேர் மூப்பர்களை ஆயத்தம் பண்ணி என் சமூகத்துக்கு வந்து நில்லு, உன் மேலே இருக்கிற ஆவி அவங்க மேலே நான் வைப்பேன்னு கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்து பலனை கொடுத்து வல்லமையை கொடுத்து மோசேயினுடைய பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் தீர்த்தார். அவனுக்கு வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் கொன்று போடவில்லை. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஆனால் நம்முடைய எல்லா ஜெபத்தையும் கேட்க வேண்டும் என்று நீங்கள் ஒருபோதும் நினையாதிருங்கள். ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஆனால் எதற்கெல்லாம் பதில் தர வேண்டும் என்பது அவருடைய பொறுப்பு. அவர் எதற்கெல்லாம் பதில் தரட்டுமோ தரட்டும்.
எதற்கெல்லாம் பதில் தரவில்லையோ அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இடத்துக்கு நாம் வர வேண்டும். என் ஜெபமெல்லாம் கேட்கப்படலையேன்னு நீங்க சோர்ந்து போகாதிருங்க. ஜெபத்தை நிறுத்தமும் செய்யாதீங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, நான் இன்னும் ஜெபிப்பேன் ஆண்டவர், இன்னும் அவர் சமூகத்தில் காத்திருப்பேன். என் ஜெபத்தை நான் நிறுத்த போறதில்லை. ஆண்டவர் சித்தமானது எல்லாம் செய்யட்டும், ஆனால் தொடர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க செய்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரின் கண்ணீரை பார்க்கவில்லையா என்று கலங்காதிருங்கள். எல்லாருடைய வாழ்விலும் கேட்கப்படாத ஜெபங்கள் இருப்பது போல கேட்கப்படுகிற ஜெபங்களும் இருக்கத்தான் செய்யும். கேட்கப்படாத ஜபங்கள், கேட்கப்படுகிற ஜபங்கள் இருக்கிற அதே நேரத்தில் கேட்கப்படாத ஜபங்களும் இருக்கும். அதுக்கு தாவீது கிட்டையும் அது இருந்துச்சு, மோசே கிட்டையும் அது இருந்துச்சு. நல்ல கவனிங்க, வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்கள் வாழ்விலும் கேட்கப்பட்ட ஜபங்கள் இருந்துச்சு, கேட்கப்படாத ஜபங்கள் இருந்துச்சு. இது உங்களுக்கு புதுசு கிடையாது, நமக்கு புதுசு இல்லை. சிலர் நினைக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் என் ஜபம் கேட்கப்படலை, நான் ரொம்ப வருஷமா கேட்கிறேனே, ஏன் ஜபம் மட்டும் ஏன் கேட்கப்படவே இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்றால், பைபிளில் நிறைய பரிசுத்தவான்கள் வாழ்விலும் கேட்கப்படாத ஜபங்கள் இருந்திருக்கு, கேட்கப்பட்ட ஜபங்களும் இருந்திருக்கு. அதை மறந்துடக்கூடாது. ஆபிரகாமை பற்றி மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் வாழ்வில் கேட்கப்படாத ஜபம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது ஆபிரகாம் சொல்கிறார், எலேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே இந்த என்று அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்வில் குழந்தை இல்லை. அப்போ அவனுக்கு ஒரு மனசு தோணுது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எதுக்காக நான் காத்திருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் என் வீட்டிலேயே என்னுடைய வேலைக்காரன் இருக்கிறானே, எலியேசர் இருக்கிறானே, அவனை என்னுடைய மகனாக தத்துப்பிள்ளையாக நான் எடுத்துக்கொள்ள வேளாமே என்று ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் சொல்றார், இல்லை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைதான் உன்னுடைய பிள்ளை என்று ஆண்டவர் அதை மாற்றி போட்டார் என்பதை வாசிக்கிறோம். அதான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆண்டவர் ஏன் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா, தேவன் ஆபிரகாம் வீட்டை வர்த்திக்க பண்ணுவதற்கு வேலைக்காரன் மூலமாக அல்ல, அவனுடைய வயிற்றிலேயே அவன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கும் என்பது தேவனுடைய திட்டமா இருந்தபடினால கர்த்தர் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. இன்னொரு ஜெபம் பண்றான். சரி பரவாயில்ல, இன்னொரு வருஷங்கள் ஆயிருச்சு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாகன்னு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள்ல ஜெபம் பண்றான். ஆண்டவரே, எனக்கு ரொம்ப நாளாச்சு, இன்னும் குழந்தை இல்லை, இஸ்மவேல் இருக்கானே ஆகார் மூலமாக அவன் பிழைப்பானாகன்னு ஜெபம் பண்றான். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்தின்படி அவன் பிழைக்கத்தான் செய்வான், ஆனா அவன் மூலமாக உன் வீடு கட்டப்படுவதில்லை, உன்னுடைய கற்பத்தின் கனியை தருவன்னு கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஜெபம் கேட்கப்படாமல் இருந்தது. நான் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும்னு தான் நம்ம சொல்லுவோம். விசுவாசத்தின் தகப்பனே ஜெபம் பண்ணி என்ன செய்யலை, கிடைக்கலையே அப்படின்னா சில நேரத்தில் நல்ல விசுவாசமாக ஜெபம் பண்ணால் கூட சில நேரத்தில் என்ன செய்யாது, கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அதற்கு நமக்கு காரணம் தெரியாது, கர்த்தர் காரணம் அறிந்தவராக இருக்கிறார். ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்காததற்கும் காரணம் இருந்தது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சிறந்ததையே கர்த்தர் கொடுப்பார், சிறந்ததையே ஆண்டவர் கொடுப்பார். இன்றைக்கு இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதிருங்கள். என் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஆபிரகாமின் ஜெபம் கூட கேட்கப்படாமல் இருந்திருக்கிறது. அன்பானவர்களே, ஆபிரகாமின் ஜெபம் கேட்கப்பட்டது உண்டா? ஆமாம், கேட்கப்பட்டது உண்டு. மற்றவர்களுக்கெல்லாம் ஜெபித்த போது ஆபிரகாமின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கும்போது ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினான். கேராரின் ராஜா அபிமெலேக்கு சாராளை எடுத்துக்கொண்டதனால் ஆபிரகாமுக்கு மனவேதனை. தேவன் அபிமெலேக்கையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் தண்டித்தார். அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற அவனுடைய மனைவி வேலைக்காரிகளுக்கும் குழந்தை இல்லாமல் போனது. தேவனாகி ஆண்டவர் ஆபிரகாம் மூலமாக ஜெபிக்க வைத்து, ஆபிரகாம் ஜெபம் பண்ணதுனால யாருக்கு பிள்ளை கிடைச்சது? அபிமெலேக்கு குடும்பத்துக்கெல்லாம் பிள்ளை கிடைச்சது. ஆனால் ஆபிரகாமுக்கு என்ன செய்யலை, இன்னும்
நீங்கள் கவனிக்கிறீங்களா? இது ரொம்ப ஒரு முரண்பாடாக உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் ப்ரேயர் பண்ணி அபிமெலேக்கு மனைவி பிள்ளை பெறா, ஆனால் ஆபிரகாம் ஜெபம் பண்ணி சாரால் பிள்ளை பெறல. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கும்ல. நீங்கள் ஜெபம் பண்ணி யாருக்கோ ஜெபம் கிடைக்கும், ஆனால் நம்ம ஜெபம் பண்ணி நமக்கு நடக்காது. ஹலோ, நீங்கள் சுவிசேஷம் சொல்லி காளியம்மாவுக்கும் மாரியம்மாவுக்கும் ஜெபம் பண்ணி அவங்க என்ன செய்வாங்க? கத்தாவே தோத்திரம் அப்படின்னு அவங்க கத்தரை உதவி செய்தான்னு சொல்லும்போது, நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஜெபம் பண்ணி சிலது நடக்காமல் இருக்கும்போது கேள்விகள் அங்கே என்ன செய்யுது? வருது. என் ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறீரப்பா, ஆனால் என் ஜெபத்தால் எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆதாரம் பைபிளில் இருக்குது. ஆபிரகாமின் ஜெபத்தால் மற்றவர்களுக்கெல்லாம் பிள்ளை கிடைக்க செய்தவர் ஆபிரகாமுக்கு இன்னும் கிடைக்கவில்லை, ஆனால் அதற்கான காரணம் எனக்கு தெரியவில்லை, ஆண்டவருக்கு அந்த காரணம் தெரியும். தேவன் ஏற்ற வேளையில் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த கால வேளையில் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் லோத்துவுக்காக ஆபிரகாம் ஜெபித்த ஜெபம் கேட்டு லோத்தை கர்த்தர் விடுவித்தார். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்வில் இன்னும் அது கிடைக்காமலே இருந்தது. ஆனால் ஆபிரகாம் தான் ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதற்காக ஆண்டவரை விடவே இல்லை. கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை அவன் விடவே இல்லை. ஈசாக்கு கிடைப்பான் என்கிறதில் கூட தடுமாறினான். தனக்கு கிடைக்கும் பிள்ளை இருக்கிறானே அந்த விஷயத்தில் கூட தடுமாறினான். சாராளின் வார்த்தைகளை கேட்டான். எலியேசரை மகனாக எடுத்துக்கொள்ள கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறதுல ஒரு தடுமாற்றமும் அவனுக்கு இல்லவே இல்லை. அப்படிதானா? பிள்ளை கிடைக்கிறதுல கூட அவன் ஜெபம் கேட்கப்படலைன்றதுல கொஞ்சம் தடுமாறிட்டான். ஆனால் ஆண்டவரா, அவர் உண்மையான தேவனா, அவர் தான் நம்மளை அழைத்தாரா அப்படின்றதுல அவன் விசுவாசம் தடுமாறவே இல்லை. அவர் தான், அதில் மாற்றமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். தனக்கு கிடைக்கும் ஆசீர்வாதத்தை மாற்றிக்கொள்ள அவன் தடுமாறினான். தேவனை மாற்றிக்கொள்ள தடுமாறவே இல்லை. அவர்தான் தேவன் என்று நின்றான். அதனால தான் அவன் விசுவாசத்தின் தகப்பன். எத்தனை பேருக்கு புரியுது? இல்லை, பொருள் வேணா மாறட்டும், இதுலன்னா வேற வாங்கிக்கிறேன், ஈசாக்கலனா எலியேசரா கூட இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் தேவனுக்கு பதிலாக பாகாலை நான் ஆராதிக்க முடியாது, ஆண்டவருக்கு பதிலாக வேற ஒரு ஆராதிக்க முடியாது. நான் தேவனை மாற்றிக்கொள்ள மாட்டேன். ஆசீர்வாதம் வேணால் மாறட்டும், என் தேவன் ஒருபோதும் மாறக்கூடாது. அவர்தான் என் தேவன் என்பதில் ஆபிரகாம் உறுதியாக இருந்தான். அதனால தான் அவனை விசுவாசி தகப்பன் என்று சொன்னான். அன்பானவர்களே, இந்த கால வேளையில் விசுவாசத்தின் தகப்பனுடைய வாழ்விலும் கேட்கப்படாத ஜெபங்கள் இருந்தது. நாலாவதா பவுலுடைய வாழ்வில் கேட்கப்படாத ஜெபங்கள். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அந்த வசனத்தில் நான் படிக்கும்போது, ஆமென் ஸ்தோத்திரம், அன்றி எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஏன் என்னுடைய முள்ளை எடுத்து போடலை? முள் எனக்கு வேதனை தான், அந்த முள் வேண்டாம் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் எடுத்து போட மாட்டேன்றாரு. அதுக்கான காரணம் எனக்கு புரியலை. ஆனால் ஒன்று, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு அனுமதித்த இந்த முள், இந்த பலவீனம் என் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிச்சாருன்னா நான் அதன் மேலே பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். அதில் சொல்லும்போது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியமாயிருக்கிறேன். யாரும் இப்படி சொல்ல முடியாது. துன்பங்களிலும் துயரங்களிலும் பிரியமாயிருக்கிறேன் யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. அது எவ்வளோ வேதனை நிறைந்தது இல்லை? அந்த முள்ளால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு அவருக்கான தைரியம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, நான் கூர்ந்து கவனிக்கணும். இந்த குத்துகிற முள் மத்தியிலும் அந்த பவுல் 13 நிருபங்களை எழுதியிருக்கார். நிறைய சபைகளை உருவாக்கி இருக்கிறார், நிறைய மூப்பர்களை உருவாக்கி இருக்கிறார், நிறைய பிரயாணங்களை செய்திருக்கிறார், ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். அவர் மூலமாக தேவன் நிறைவேற்றின அற்புத அடையாளங்கள் ரொம்ப அதிகம். இது எல்லாத்தையும் பலவீனம் இல்லாதவர்களே செய்யாத ஒன்றை பலவீனம் உள்ள பவுல் செய்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்சா பிரைஸ் தி லார்ட். நீங்க அதை பார்க்குறீங்களா? இல்லை, பலமுள்ளவர்கள் பலர் செய்யாததை பலவீனமான பவுல் செய்திருக்கிறார். முள் இல்லாத ஒருத்தர் செய்ததை விட முள் இருக்கிறவர் செய்திருக்கிறார். அப்படின்னா இவருக்கு முள் இல்லாமல் இருந்தால் இவ்வளவு செஞ்சிருக்க மாட்டார்னு பவுல் நினைக்கிறார். நான் பலனா இருக்கும்போது
பலனாய் இருந்தால் என்னால் செய்ய முடியாதவைகளை பலவீனமாய் இருந்தும் செய்திருக்கிறேன் சொல்றார். நம்முடைய வாழ்வில் தேவன் அனுமதிக்கிற பலவீனங்கள், தேவன் அனுமதிக்கிற முள் இருந்தால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். தேவனாகிய ஆண்டவர் பலவீனத்திலும் முள் மத்தியிலும் ஆண்டவன் நடத்த முடியும், பலன் தர முடியும், உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் பலவீனமா இருக்கிறதுனால தான் எனக்கு கிருபை கிடைச்சிருக்குன்றார். என் கிருபை உனக்கு போதும் இருக்கார்ல, அப்படின்னா போதுமான அளவு கிருபை கிடைச்சிருது. போதுமான அளவு என்னெல்லாம் அவர் செய்யணுமோ அது எல்லாத்துக்கும் தேவையான கிருபை கிடைச்சிருக்கு, அதனால எனக்கு பரவாயில்லன்னு சொல்றாரு. அன்பானவர்களே, பவுல் ஜெபித்து அற்புதம் செய்திருக்கிறார், கட்டளையிட்டு அற்புதம் செய்திருக்கிறார். சப்பானியா இருந்த ஒருவனை எழுந்து நடவென்று சொன்ன போது நடந்தான். ஆண்டவரே இவனை எழுப்பும் என்று ஜெபிக்க கூட இல்லை, எழும்புன உடனே எழுப்பி நடந்திருக்கிறான். அப்படி அற்புதங்களை செய்த பவுல், ஆனால் அவனுக்காக ஒரு ஜெபம் கேட்கப்பட்ட போது அது நடக்கவில்லை என்றாலும் கூட அவன் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்தவனாக இருந்தான். கடைசியாக நான் உன்னை சொல்ல விரும்புகிறேன், இயேசுவினுடைய ஜெபம், கேட்கப்படாத ஜெபம். டக்குன்னு நீங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துருமில்ல, எங்கே இருக்கு? கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். இயேசு ரொம்ப கவனமாக ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் சொல்லலை, நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அவருக்கே தெரியும் நீங்க அதுன்னு. பிரைஸ் தி லார்ட். இயேசு, அவர் சில நினைப்பாங்க இயேசுவே இப்படி கேட்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, அவர் ஊழியத்தில் மனிதனாகவும் தேவனாகவும் இருந்தார். ஆனால் பாடுகளின் மத்தியில் மனிதனாகவே இருந்தார். ஆமென். அவர் சிலுவையில் அறையப்படும் போது 100% மனிதனாகத்தான் மரித்தார். ஏனென்றால் தேவனாக மரித்தால் எத்தனை ஆணி அடித்தாலும் ஒரு வலி கூட இருக்காது. அவருடைய தெய்வீகம் என்ன செய்யும்னா, தெய்வீகத்தால் வலியை தாங்க முடியும், தெய்வீகத்தால் பாடுகளை சகிக்க முடியும். ஆனால் பிதாவானவர் தம்முடைய குமாரனை தெய்வீகத்தால் மரித்தால் பலனொன்றும் இல்லை, அவர் மனிதனாகவே மரிக்க தேவன் சித்தம் கொண்டார். எல்லாரும் சொல்லிடுவாங்கல்ல, அவருக்கு என்ன, அவர் என்ன பாடுபட்டார், அவர் கடவுளாக இருந்தால் தானே பாடுபட்டார், அவருக்கு எங்கே வலிச்சதுன்னு சொல்லுவான்ல. அதனால தான் பிதா என் தேவன் ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அவர் தெய்வீகத்தை பிதா எடுத்துக்கொண்டார். தெய்வீகம் இல்லாதவராக, மனிதனாக, சாதாரண மனிதனாக, கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு, ஒரு சராசரி மனிதன் எவ்வளவு துடிப்பானோ அவ்வளவு இயேசு துடித்தார் வலிகளாலே. அது மிகவும் கொடூரமான கொலை, கொடூரமான மரணம். அது இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். மனிதனாக பார்க்கும்போது அது வியாகுலம் தான். அந்த வியாகுலத்தை தான் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு வெளிப்படுத்தினார். எவராக இருந்தாலும் அந்த வியாகுலத்தை கொட்டித்தான் ஆக வேண்டும். இயேசுவும் அதை கொட்டினார். ஆனாலும் ஜெபம் செய்தார், நீங்க கூடுமானால் நீங்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஏதாவது பதில் கிடைச்சதா? ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. ஆனால் ஒன்று, பிதா தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார்னு, தேற்றினார்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒன்று தான் கிடைச்சது. அன்பானவர்களே, சிலுவைக்கு போகும்படி தூதன் அவரை தேற்றினார், போகாமல் அல்ல. சிலுவைக்கு போகாமல் காப்பாற்றுவதற்காக தூதன் அல்ல. எத்தனையோ பேருக்கு தேவன் தூதனை அனுப்பி காப்பாற்றினவர். இங்கே இயேசுவை காப்பாற்றுவதற்காக தூதனை அனுப்பாமல் அவரை தேற்றி சிலுவைக்கு அனுப்பும்படி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதைத்தான் பைபிளில் படிக்கிறோம். அன்பானவர்களே, பதில் கிடைக்கவில்லை தான், ஆனாலும் கேட்கப்படாத ஜபங்கள் இயேசுவுக்கும் இருந்தது. அதனாலே என் ஜபம் கேட்கப்படவில்லை என்று விசுவாசிகளே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஜபம் கேட்கப்படாததினால் தேவன் என்னை வெறுத்தாரோ, நேசிக்கவில்லையோ என்று எண்ணாதிருங்கள். ஜபம் கேட்கப்பட்டவர்களையும் ஆண்டவர் சில நேரங்களில் நேசித்தாரா என்ற கேள்வி இருக்கிறது. லோத்துவின் ஜபம் கேட்கப்பட்டதால் லோத்துவை தேவன் நேசித்தாரா? இல்லை. ஜபம் கேட்கப்படவில்லை என்பதனாலே வெறுத்தார் என்றோ, ஜபம் கேட்கப்பட்டதால் நேசித்தார் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. லோத்து ஜபம் பண்ணினான், நான் சமபூமிக்கு போகிறேன் என்று. கர்த்தர் அவன் ஜபத்தை கேட்டு அனுப்பினார். அதனால் அவனை நேசித்தாரா? இல்லை, நேசிக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். சாத்தான் ஜபித்தான், என்னை பாதாளத்துக்கு அனுப்பாமல்
பண்டிகளுக்குள்ளே அனுப்பும் என்று கேட்டான். அவன் ஜெபமும் கேட்கப்பட்டது. அதனாலே சாத்தானை கர்த்தர் நேசித்தாரா? அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டாலும் உங்களை நேசிக்கிறார், ஜெபம் கேட்கப்படாட்டாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த விதத்தில் என் ஜெபத்துக்கான பதில் முக்கியமா இல்லை தேவனுடைய அன்பு முக்கியமா என்றால், எனக்கு தேவனுடைய அன்பு தான் முக்கியம், ரெண்டாவது தான் எனக்கு தேவனுடைய பதில் முக்கியம் என்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அன்பான தேவனுடைய நான் எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து இருக்கிற இடத்துல எழுமி நின்று, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் என்று கர்த்தரிட ஜெபம் பண்ணுவோமா? என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டாலும் கேட்கப்படாட்டாலும் தேவனே உம்மை நேசித்து தொடர்ந்து ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. ஜெபம் கேட்கப்படாவிட்டால் சோர்ந்து போகாதிருங்க, தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடுங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கான பதிலை ஏற்ற வேளைகளில் தரலாம், இல்லை என்றால் ஆண்டவர் அதற்கு பதிலாக வேறொரு பதிலை ஆண்டவர் தரலாம். அன்பானவர்களே, உங்கள் ஜெபத்திற்கு முன்பாக ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். ஆண்டவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார், இன்னும் உங்களை நேசிக்கிறார். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. வாய் திறந்து சொல்லுங்க, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவது. உம் சித்தத்தின்படியே எனக்கு செய்யும் ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படியே எனக்கு செய்யும் அப்பா என்று கர்த்தர்ட்ட மன்றாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father, thank you Lord ஆண்டவரே, thank you Lord ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ராஜாதி ராஜனே ஸ்தோத்திரப்பா. ஒருவர் கூட மௌனமாக இல்லாமல் எல்லாம் கண்ணை மூடி கர்த்தர் சமூகத்தில் சில நிமிடங்கள் மட்டும் ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க. பதில் கிடைக்கலையேன்னு ஏங்குகிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு, உங்கள் ஜெபம் கேட்கப்படாததற்கு ஒரு காரணம் உண்டு. உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கேட்கப்படாத ஜெபங்களும் கூட வலிமையானவைகள் தான். உண்மையாய் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கேட்கப்படாத ஜெபங்களும் கூட, தேவனுடைய மௌனமும் கூட ஒரு பதில்தான். அது வலிமையானது தான். ஆண்டவருடைய சித்தம் நடக்கட்டும், தேவனுடைய சித்தம் நடக்கட்டும். கர்த்தர் மேலானதையே செய்வார், கர்த்தர் ஆசீர்வாதமானதையே செய்வார். நான் வேண்டிக் கொண்டதை காட்டிலும் எனக்கு தேவையானதை ஆண்டவர் தருவார். நான் வேண்டிக் கொண்டது எனக்கு கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தேவையானதை ஆண்டவர் தருவார். கட்டாயம் என்னை அவர் போஷிப்பார், என்னை அவர் கைவிட மாட்டார், என்னை ஆண்டவர் நடத்துவார். ஜெபம் கேட்கப்படாவிட்டாலும் என்னை நடத்துகிறவர் அவர்தான், என் தேவைகளை சந்திக்கிறவர் அவர்தான், எனக்காக யுத்தம் பண்ணுகிறார் அவர்தான், என் வாழ்வின் எதிர்காலம் அவர்தான். எனக்கானவைகளை செய்ய அவர் போதுமான தேவன். நான் என் தேவைகளை அல்ல, என் ஆண்டவரை தேடுகிறேன். ஆண்டவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று சோர்ந்து போகல, என் தேவனை தான் பற்றி கொள்ளுகிறேன். என் தேவன் எனக்கு போதுமானவர், என் ஆண்டவர் போதுமானவர், என் அவரே எனக்கு முக்கியமானவர். எனக்கு நன்மையானவைகளையே கர்த்தர் செய்வார். என் ஜெபத்தை கேட்டாலும் எனக்கு அவர் நன்மை செய்கிறார், என் ஜெபத்தை கேட்காவிட்டாலும் எனக்கு தேவன் நன்மை செய்கிறார். மேலானதை கர்த்தர் எனக்கு தருவார் நம்புகிறேன். கை உயர்த்திருக்கும் போது உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, இந்த கால வேளையில ஆண்டவரே ஜெபம் பண்ணின பல ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் தேவனே, அதற்கு பதிலாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது தேவையோ அதையெல்லாம் செய்கிற தேவன் ஆண்டவரே. எது தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று நீ நினைத்தீரோ அதையெல்லாம் செய்யாமல் இருந்தீர். எது தேவை என்று நினைக்கிறீரோ அதையெல்லாம் செய்கிறீர் ஆண்டவரே. அநேக நேரங்களிலே தேவன் எனக்கு செய்யவில்லை என்பதுதான் தெரிகிறது, செய்தவைகள் மறந்து போகிறது. ஆனாலும் நீ செய்யாதவைகளை குறித்து கவலைப்படாமல், உம்மை குறித்து சந்தேகப்படாமல், கர்த்தர் செய்தவைகளை குறித்து சந்தோஷப்பட்டு, செய்யாதவைகள் மத்தியிலும் கர்த்தரை விசுவாசித்து ஓட பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நீர் ஏன் செய்யவில்லை என்றும் ஏன் செய்தீர் என்றும் சிலரை புரியாது. ஆனால் தேவன் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். நான் நினைத்தவைகளை கர்த்தர் ஏன் செய்யவில்லை, நான் விரும்பியவைகளை ஏன் அனுமதிக்கவில்லை, நான் நினைத்த ஆசீர்வாதத்தை ஏன் கர்த்தர் தரவில்லை என்று நான் கேள்வி கேட்டாலும் அதற்கான காரணத்தை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. ஏதோ ஒரு நன்மைக்காக நீர் எனக்கு தரவில்லை, ஏதோ எனக்கு தீமை வரக்கூடாது என்பதற்காக அதை தரவில்லை, ஏதோ என் வாழ்வின் எதிர்காலத்தை நீர் முன்குறித்திருக்கிறதனால் தரவில்லை. தந்தவைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நலமானதை செய்யும், உமக்கு சித்தமானதை செய்யும். கேட்கப்படாத ஜெபங்களுக்காக நான் கவலைப்படுவதில்லை. என் தேவனாகி ஆண்டவரே சரியானதை செய்கிற தேவன். கர்த்தர் கிருபை பாராட்டுங்க, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீ கைவிட மாட்டீரப்பா, மேன்மையானதை செய்வீர் ஆண்டவரே. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.